ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நவ கிரகங்களில் குரு பகவான் ரொம்பவே நேர்மையான ஒரு கிரகம். அது மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக கருதப்படக்கூடியவர். அவர் பார்த்தீங்கன்னா தற்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் அடைய போகிறாரு. ஸோ குரு பகவானுடைய இந்த உச்சமானது ஒரு சில ராசிக்கு போகக்கூடிய காரணத்தினால கோடி கோடியான நன்மைகளை அடைய போகிறாங்க இந்த 4 ராசிக்காரங்க. ஸோ அந்த 4 ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த 4 ராசிகளில் உங்களுடைய ராசி ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த தாரக மந்திரத்தையும் தவறாமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குருவினுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களானது கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை எல்லாரும் செய்யுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர். அதனால தான் குருவினுடைய பார்வைக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அதுக்காக தாங்க. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுடைய இயக்கங்களுக்குமே முக்கியமானதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக குரு பகவான் இயக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்களுமே பல்வேறு வகையான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கத்தான் போகுது. ஆனால் ஜோதிடத்தில் ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஒரு கிரகம், ரொம்ப ரொம்ப சுப பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க அது குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி தாங்க இப்போ ஏற்பட போகுது. தற்போது சந்திரனால் அளப்படக்கூடிய கடக ராசிக்குள்ள குரு பகவான் நுழைய இருக்கிறாரு. ஸோ இந்த ராசியினோட மாற்றம் பொதுவாக ரொம்ப ரொம்ப சுபமானதாக இருக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட யோகத்தை உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதனுடைய உச்ச ராசியான இந்த கடகத்தில் நுழையக்கூடிய இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹன்ச ராஜ யோகமானது உருவாக போகுது. அதாவது இந்த பயிற்சி ஜூன் 2, 2026 அன்னைக்கு நடக்க போகுதுங்க. ஸோ குரு பகவான் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2026 வரைக்குமே கடகராசியில் தான் நிலைத்து இருக்க போகிறாரு. இந்த கிரக மாற்றம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுக்க போகுது. அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. ஸோ இந்த கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய லக்கணத்திலேயே இந்த கிரக மாற்றமானது ஏற்படுது. அதாவது குரு பயிற்சி கடகராசி கடக லக்கணத்தில் நடக்க போகுது. இப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்காரங்க எல்லாருமே அளவில்லாத நன்மைகளை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்த வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலையை வெற்றிகரமாகவும் செஞ்சு முடிக்க முடியும். அதனால் எதெல்லாம் உங்களுக்கு இக்கட்டானதாக இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சோ அந்த வேலைகளை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக தாங்க இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் தொடர்பான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையிலே இருந்துகிட்ருக்கு, அந்த காதல் திருமணத்தில் முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ ஜூனில் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய நபரையே நீங்கள் திருமணம் செய்ததுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. அதே மாதிரி திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையுமே அடுத்தடுத்து நிறைய மகிழ்ச்சியானது கிடைக்க போகுது. ஸோ வேலை தொடர்பாக ஒரு சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விரைவில் நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் நடக்க இருக்குது. அதே போல் இந்த டைமில் நீங்கள் வெளிநாட்டில் வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஸோ சீக்கிரமாகவே விசா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே போல் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய திறமைக்கான கரெக்டான அங்கீகாரத்தோடைய வேலையானது கிடைக்க போகுதுங்க. ஸோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதன் மூலமாக கடகராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் நிதி நெருக்கடிகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும். அதாவது கண்டிப்பாக கடன் சுமையானது குறைஞ்சி போயிடுங்க. ஸோ கடன் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த குரு உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய போகிறாரு, அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு. இதனால் உங்களுடைய கோடி கடனும் பார்த்தீங்கன்னா காணாமல் போக போகுது. அதே மாதிரி கடகராசி நேயர்களுக்கும் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியால் சிறப்பான நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லா முயற்சிகளிலுமே வெற்றிகளை பார்க்க போகிறீங்க. ஸோ நிதி ஆதாயங்கள் நல்லா இருக்கும். பணியிடத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆதாயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க.
அதுவும் குறிப்பாக இந்த டைமில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய உதவியானது கிடைக்கும். ஸோ அவங்களுடைய உதவியால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் தான் ஏற்பட போகுது. வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய புதிய அணுகுமுறையால் நிறைய லாபங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக விருச்சிக ராசினர்கள்ட்ட நிறைய இருக்கும். அந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிவேகமாக வந்து மாறும். ஸோ புதிய புதிய வழிகள் எல்லாம் கிடைக்கும். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் புது புது யோசனைகளை செய்வீங்க. சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரும் முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். திருமண வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2026 ஒரு முக்கியமான காலகட்டம் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பயிற்சி ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த ராசி மாற்றத்தால் நேர்மையான பலன்களை எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குவீங்க. நேர்மறையான எண்ணங்கள் உருவாக போகுது. குறிப்பாக நிதி விஷயங்களில் அதிக அளவு நன்மைகள் எல்லாம் வந்து கிடைக்குங்க. வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு நிதி நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிதி இழப்புக்கு எல்லாமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு காலம் வந்தாச்சு. ஸோ வருமானம் பெருகிறதுக்கு, வாழ்க்கை வந்து பெருகிறதுக்கும் ஸோ நிறைய அற்புதமான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் மட்டும்தான் உருவாகும். அந்த வாய்ப்புகளை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே முயற்சி பண்ணுங்கள். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். மேலும் வியாபாரம் செய்கிறவங்க அதன் மூலமாக பல சாதகமான பலன்களையும் பெறுவீங்க. உங்களுடைய முதலீடுகள் அனைத்துமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இருக்க போகுதுங்க. மேலும் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு மாற்றங்கள் எல்லாம் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சாதகமான நாட்களையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு அப்படின்றது ஒரு முறை கிடைக்கும் பொழுதே சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் நீங்கள் கல்வியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம். அதனால் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி படிங்க. நிச்சயமாக நிறைய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. இந்த மீனராசி நேயர்களுக்கு தற்போது குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் உங்களுக்கு நிறைய அற்புதங்களை வந்து ஏற்படுத்த போகிறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக மகத்தான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் ஒன்று அப்படின்னா அது மீனராசிக்காரங்க தான். இந்த காலகட்டத்தில் மீனராசி நேயர்களுக்கு வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வாகனம் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடான ஆதரவு வந்து கிடைக்கும். ஸோ அவங்க உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். அந்த உறவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலுவான உறவாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உங்களுக்கு அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா உறவுகளுடைய வலிமையை வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரிய வைக்கும். ஸோ அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ எல்லா விதமான விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. இதனால் உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களால் எளிமையாக வந்து அடைய முடியும். அதாவது வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சாதகமாக தாங்க இருக்கும். ஸோ எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த இடத்துல நல்ல ஒரு சிறப்பான பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ சாதகமான காலம்தான். நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ நிறைய பொறுப்புகள் இருக்குது உங்களுக்கு. அந்த பொறுப்புகளை வந்து சரியாக செய்யுங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சரியாக செஞ்சீங்க அப்படின்னா மென்மேலும் வந்து உங்களுக்கு சிறப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் அதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னுமே அதிகமான லாபங்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் கிடைத்த லாபத்தை விட இன்னுமே வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ மீனராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த எந்த விதமான தொல்லைகளாக இருந்தாலுமே அந்த தொல்லைகள் எல்லாமே வந்து விலகப் போகுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு காலம் உங்களுக்கு. இந்த குரு பயிற்சி நடந்து முடியக்கூட இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நினைக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஸோ தொடர்ந்து இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குரு பயிற்சி வரக்கூடிய டைமில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பதிவில் அதே மாதிரி தான் அதிர்ஷ்டம் அடையக்கூடிய நாலு ராசிக்காரங்க யாருன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம்.
ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.